பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓம் சாய்ராம். சூனியத்தை வேலை செய்யாமல் வைத்தவருக்கே திருப்பி அனுப்பும் சாய் மந்திரம் இதுதான். இது என்னன்னு சொன்னால், நிறைய பிள்ளைங்க எனக்கு சூனியம் வச்சுருக்காங்க, வைப்பு வச்சுருக்காங்க, மாரணம், தம்பனம், வசியம், பரகாயம், பிரவேசம், ஜாலம், அம்பு குண்டுகள் விலக பொழிய மந்திரம், ஆகாய குளிகை, அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல, அரிய மோகனமும் அல்ல, கும்பமுனி, மச்சமுனி, சட்டமுனி, பிரம்மரிஷி, கொங்கணர், புலிப்பாணி, கோரக்கர், வைத்தியர் இவரெல்லாம் செய்திடும் வைத்தியம். இத்தனை பேரெல்லாம் வைத்தியம் செஞ்சு எனக்கு அழிவு சொல்கிறேன்றாங்க. எல்லாருடைய மந்திரமும் பண்ணி என்ன அழிவுக்கு உட்படுத்துகிறாங்க. நான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. என்னுடைய பிள்ளைகளோட சண்டை போடுறேன். என் வீட்டில் சூன்யம் வச்சுட்டு என் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு நல்ல வைப்ரேஷன் இல்லாத, கெட்ட வைப்ரேஷன் இருந்துட்டு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. எந்த வேலை எடுத்தாலும் நடக்க முடியுது, எந்த வேலை இருந்தாலும் வெளியில் போய் எந்த வேலையும் முடிக்க முடியல. எதை தொடங்கினாலும் தொடர்ச்சியாக செய்து அந்த வேலையை முடிக்க முடியல. இதெல்லாம் காரணம் இந்த மாதிரி தான், சூனியம் வச்சுருக்காங்க. இந்த சூனியம் வச்சதுனால நாங்கள் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறோம், உடல் நல சரியில்லாமல் இருக்கிறோம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஒழுக்கஹீனமான ஒரு பிள்ளைகள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க நமக்கு பிரார்த்தனை பண்ணிக்க வர்றாங்க. அதெல்லாம் சாயப்பாவை கும்பிட்டாலே கண்டிப்பாக நம்மளை கிட்ட நெருங்காது, நம்மளை கிட்ட அண்ட விடாது. எத்தனை தான் நமக்கு மாந்தி பண்ணியிருந்தாலும், எத்தனை தான் நமக்கு வைப்பு வச்சுருந்தாலும், எத்தனை தான் இடுமருந்து வச்சுருந்தாலும், என்ன செஞ்சாலும் சரி நம்மளுக்கு நம்மளை கிட்டவே விடாது, வேலை செய்யவே விடாது. திருப்பி அவனுக்கே போயிடும், வச்சவனுக்கே திரும்பி போகும். அதனால் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு, நிறைய பிள்ளைங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டு அந்த அவஸ்தையிலேருந்து அவங்கள வெளியில் ஏற்றுறதுக்காக நான் மந்திரம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த மந்திரம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மந்திரம், அது ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரம், வச்சவனுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய மந்திரம். இவங்க யாரை ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ இவன் தான் வச்சுருப்பான் நமக்கு, இந்த சொந்தக்காரன் இல்லை இந்த நண்பன், இந்த எதிரி நம்மளுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரை அவங்க குறித்து வைத்திருக்காங்களோ அந்த மனிதருக்கு உண்மையிலே அவங்க அந்த ஆளுக்கு அந்த மாதிரி அது இடைஞ்சல் பண்ணியிருந்தாருனாக்கா, அந்த இடைஞ்சல், அந்த பிரச்சனை, அந்த அழிவு அந்த எதிர்க்கே போய் சேரும். அப்போ உண்மையிலே இவர் தான் நமக்கு வச்சிருக்கிறானா, இந்த ஆள் தான் நமக்கு வச்சிருக்கிறானா அப்படிங்கிறத இந்த ஆளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ உண்மையிலேயே இந்த மந்திர பிரயோகத்தை செஞ்சு நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சாக்கா அந்த ஆள் தான் நமக்கு வச்சிருக்கிறான், ஓஹோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதோடு மட்டுமில்லை, உங்களுக்கு நடந்த அனுபவித்த அந்த பிரச்சனையெல்லாம் அவன் அனுபவிப்பான். அதாவது நம்மளுக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது உண்மையிலேயே. ஆனால் தொடர்ச்சியாக துன்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை தடுக்கத்தானே வேணும். பரவாயில்ல, அதுக்காக இந்த மந்திரம். இதை என்ன செய்யணுன்னாக, தினசரி இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எழுத்து வடிவிலையும் சொல்கிறேன். சூனியத்தை வேலை செய்யாமல் வைத்தவருக்கே திருப்பி அனுப்பும் சாய் மந்திரம். அப்பப்பா உன் தன்னை அனுதினமும் வேண்டுகின்றேன், ஆதரவாய் என் மனதில் ஆவாகனமாவாய், தப்பாமல் உன் பதத்தை இப்பாவை நான் பணிந்தேன், தடுத்தாழ்வாய் எந்தனையே விடுத்தவனை வதை செய்வாய், இன்னல் நீக்கிவிட்டு இகபரத்தை அருள்வாயே. இதான் மந்திரம். இது தமிழில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா புரியும். இது சம்ஸ்கிருதம் அல்ல, தமிழ் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அநேக பிள்ளைகள், உலகங்களும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற அநேக பிள்ளைகள் நலமடைந்திருக்கிறார்கள். மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அப்பப்பா உன் தன்னை அனுதினமும் வேண்டுகின்றேன், ஆதரவாய் என் மனதில் ஆவாகனமாவாய், தப்பாமல் உன் பதத்தை இப்பாவை நான் பணிந்தேன், தடுத்தாழ்வாய் எந்தனையே விடுத்தவனை வதை செய்வாய், இன்னல் நீக்கிவிட்டு இகபரத்தை அருள்வாயே. இந்த மந்திரம் தான். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, தினசரி காலையில் வீடு முழுவதும் தர்பையால் நீர் வசிதம் செய்து, நீர் வசிதம்னா தர்பையால் தொடப்பம் கழுவிற மாதிரி தொடச்சி விடணும். தர்பை வச்சு தண்ணி தெளித்து தர்பை வச்சு தொடச்சி விடணும் வீட்டை. அது முடித்த பின் அப்படியே வீட்டினுடைய கிழக்கு அறையிலே கிழக்கு சுவர் ஓரமாக குத்து விளக்கு ஏற்றி வைத்து, அப்பா பாபாவுடைய படத்தையோ சிலையோ அந்த இடத்துல வச்சு சிறிது வெள்ளை மலர்
குங்குமம், மஞ்சள், கற்கண்டு, சிறிது பால், தேன், வாழைப்பழம், தேங்காய் ஆகியவற்றை வைத்து ஊதுபத்தி கொளுத்தி அதற்கு முன்பாக இந்த இந்த மந்திரத்தை 108 முறைகள் சொல்லி வர வேண்டும். 108 எண்ணிக்கை கொண்ட ருத்ராட்ச மாலையை உபயோகிக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் 9 துண்டு சூடங்கள் ஒன்றாக வைத்து 8 திசைக்கும் காட்டி 8 திசை காட்டி 4 திசை இல்லை 8 திசை, ஏன்னா இந்த கார்னர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, அந்த மாதிரி வடமேற்கு, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி 8 திசைக்கும் காட்டி பின் சாஷ்டாங்கமாக கீழே படுத்து கும்பிடணும். அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி சாயப்பாவுடைய காலில் விழுந்து கும்பிடணும். 9 முறை படுத்து நமஸ்காரம் பண்ணணும். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை செஞ்சுட்டு வரணும். இது எத்தனை 9 வாரம் வியாழக்கிழமைகள், 9 வாரம் வியாழக்கிழமை இதை செய்துக்கிட்டு வரணும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரணும். விரதம் இருக்கலாம், நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே கூட செய்யலாம், அது இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், மகிமையாக வாழுங்க. சூனியத்தை வேலை செய்யாமல் வைத்தவருக்கே திருப்பி அனுப்பும் சாயி மந்திரம், சக்தி மிகுந்த சாயி மந்திரம். இது நிறைய இதை உபயோகிச்சிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அப்பாவுடைய மந்திரத்தை கொடுத்துருக்கேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன்.